அனைவருக்கும் வணக்கம். இப்போ சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கு. அதில் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பேசிட்டு இருந்தாரு. அதாவது நம்பிக்கையோடு இருங்க, அதாவது பூஜ்ஜியத்தில் இருந்தவர்களும் இப்போ ராஜ்யத்தை ஆள்றாங்க, அதனால நம்ம நம்பிக்கையோடு இருக்கலாம், அடுத்தது நம்மளுடைய காலம்தான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அம்மாவினுடைய ஆட்சியை தான் நம்ம அமைப்போம் வருங்காலத்தில் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டினுடைய பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஆதவ் அர்ஜுனா எந்திரிச்சதுக்கு இப்பொழுது நடந்துட்டு இருக்கிறது தமிழ்நாட்டில் அம்மாவினுடைய ஆட்சி தான், அம்மாவினுடைய ஆளுமை மிக்க ஒரு ஆட்சியைத்தான் இப்போது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஜோசப் விஜய் அவர்கள் அம்மாவை தான் ஃபாலோ பண்ணிருக்காரு. அம்மா எடுக்கக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க முடிவுகளைத்தான் இப்போ ஜோசப் விஜய் எடுத்துட்டு இருக்காரு, அதனால அம்மாவின் மறு உருவமாகத்தான் விஜய் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. அதுக்கு நாங்கள் என்ன கேட்குறோம்னா, அம்மாவும் விஜயும் ஒன்றா, புரட்சி தலைவி அம்மாவும் இப்போது இருக்கக்கூடிய திரு ஜோசப் விஜய் அவர்களும் ஒன்றா? இது உங்களுக்கு நகைச்சுவையா இல்லையா? இதை கேட்கும்போது ஒரு சின்ன பையன் கூட சிரிப்பான். தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்தியாவிலேயே ஆளுமை மிக்க தலைவி என்றால் அது புரட்சி தலைவி அம்மா மட்டும்தான். அரசியலில் வேற எந்த தலைவியும் நீங்கள் அதுக்கு கம்பேரே பண்ண முடியாது, யாரையும் பக்கத்தில் கூட வச்சு பார்க்க முடியாது. அம்மாவோட அந்த ஆளுமைக்கும் பக்கத்தில், அது ஆட்சியில் இருந்தாலும் சரி, கட்சி நிர்வாகத்திலே இருந்தாலும் சரி, அம்மானா அம்மா தான். இன்னைக்கு அந்த இடத்துல ஜோசப் விஜய் இருக்காரா? அதாவது அம்மா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கும்போதும் சரி, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கும்போதும் சரி, கட்சியில் யாராச்சும் எவ்வளோ பெரிய பொறுப்பில் யார் என்ன தப்பு பண்ணாலும் அம்மா உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க. அது நீங்கள் வெளியிலெல்லாம் யார்ட்டையும் போய் கேட்க வேண்டாம், உங்கள் பக்கத்திலே சட்டமன்றத்தில் உங்கள் பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு இருக்காரு பார்த்தீங்களா, தமிழ்நாட்டினுடைய வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே.ஏ. செங்கோட்டையன், அவர்கிட்ட கேளுங்க, அவருக்கு தெரியும். ஏன்னா 2011 அப்போது ஒரு அமைச்சராக இருந்தார். அதாவது அவர் எப்பேற்பட்ட பொறுப்பில் கட்சியில் இருந்தார்னா, கழகத்தினுடைய தலைமை நிலைய செயலாளராக இருந்தார். அதுக்கப்புறம் முக்கிய இலாக்காவினுடைய மந்திரியாக இருந்தார், அமைச்சராக இருந்தார். அமைச்சரில் முக்கிய இலாக்காவில் இருந்தார். அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்த பொழுது அதை விசாரித்தார். குற்றச்சாட்டு உண்மைதான் என்று தெரிந்தவுடன் அப்பயே அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கினார், கழகத்தினுடைய தலைமை நிலைய செயலாளர் இருந்து நீக்கினார். அதுதான் ஆளுமை மிக்க தலைவி. உங்களை போன்று இப்போ உங்கள் அமைச்சர்லாம் மைதானத்தில் ஒரு இது பவுட்ரு இது நுணுக்கிட்டு இருக்காங்க, பவுடரை நுணுக்கிட்டு இருக்கும் போது அது என்னமோ 1000 பதில் சொல்றார் உங்களுடைய அமைச்சர். அதற்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தங்கள் அமைச்சரவையில் இருப்பவர் மீது ஒரு வீடியோ ஆதாரம் வந்துள்ளது, அதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தார்? இதுதான் ஆளுமை மிக்க தலைவி. அம்மாவினுடைய ஆளுமையும் ஜோசப் விஜயினுடைய ஆளுமையும் இந்த இதில் தான் கம்பேர் பண்றீங்களா? அந்த அமைச்சர் மீது திரு கில்லி சரத் என்கின்ற சரத்குமார் மீது நீங்கள் என்ன ஒரு நடவடிக்கை உங்களுடைய முதலமைச்சர் எடுத்தார், உங்களுடைய கட்சி தலைவர் எடுத்தார்? எதுவுமே கிடையாது. அதே போன்று ஜட்டியோட ஓட ஓட்டுருவேன்னு ஒரு அமைச்சர் சொல்லுது திருமதி ஜெகதீஸ்வரி, அந்த அமைச்சர் மீது நீங்க என்ன ஒரு நடவடிக்கை எடுத்தீங்க? எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலையே. அதே போன்று உங்களுடைய மாவட்ட செயலாளர், கட்சி நிர்வாகிகள் பல பேர் தப்பு பண்றான், இருந்தாலும் ராணிப்பேட்டையினுடைய மாவட்ட கழக செயலாளர், அவர் மீது ஒரு பெண் பாலியல் குற்றச்சாட்டு வைக்குது. என்னை போன்று பல பெண்களை சீரழிச்சிட்டாருன்னு சொல்லி அது குற்றச்சாட்டு வைக்குது. அவர் மீது நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? உங்கள் தலைவர் என்ன நடவடிக்கை எடுத்தார்? இதுதான் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆளுமையும் ஜோசப் விஜயினுடைய ஆளுமையும் ஒன்னா கம்பேர் பண்றீங்களா? பக்கத்தில் கூட வச்சு பார்க்க முடியாது திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களே. அம்மா தான். அதே மாதிரி தேர்தல் வாக்குறுதியை அம்மா சொன்னாங்கன்னா நிறைவேற்றுவாங்க. அதுதான் அம்மாட்ட இருக்க ஒரு நல்ல பழக்கமே. தன்னால் செய்யக்கூடிய வாக்குறுதியைத்தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுப்பார் புரட்சி தலைவி அம்மா. அதில் நிறைய இருக்கு. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா இலவச மடிக்கணினி வழங்க திட்டம். 2011 தேர்தல் வாக்குறுதியில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள், நான் வந்தால் அரசு பள்ளியிலே படிக்கும் மாணவர்களுக்கு, 11வது வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு நான் வந்தால் இலவச மடிக்கணினி, அதாவது லேப்டாப் கொடுப்பேன் என்று சொன்னார். 2011 ஆட்சிக்கு வந்துட்டார் அம்மா. வந்ததுக்கப்புறம் ஐஏஎஸ் அதிகாரிகள், அதாவது அரசு அதிகாரிகள்லாம் போய் இப்படி அம்மா சொல்கிறாங்க, இது இப்படி இலவச மடிக்கணினி லேப்டாப் கொடுக்கணும், நீங்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வாங்க, அறிக்கை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது அனைத்து அரசு அதிகாரிகளும் உயர் அதிகாரிகளும் சொன்னது, அம்மாவிடம் சொன்னது, அம்மா இது முடியாது, பட்ஜெட் எங்கேயோ போகும், இது சாத்தியமே கிடையாது, இதற்கு பதிலாக பாம்டாப் கொடுக்கலாம், கையளவு உள்ள ஒரு பாம்டாப் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அம்மா சொன்ன ஒரே வார்த்தை, என் பிள்ளைகள் அம்மா லேப்டாப் கொடுப்பார் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள், அம்மா வந்தால் லேப்டாப் கொடுப்பார்கள் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள், என் பிள்ளைகளை நான் ஏமாற்ற விரும்பவில்லை, லேப்டாப் கொடுங்கன்னு கொடுத்தவர் தான் புரட்சி தலைவி அம்மா.
உங்களை போல விவசாயிகளை ஏமாத்திட்டு நீங்க என்ன பண்ணீங்க? நான் வந்தால் 5 ஏக்கராவுக்கு உள்ள இருந்தா அனைத்து விவசாய கடனும் தள்ளுபடினீங்க, 5 ஏக்கராவுக்கு மேல இருந்தா பாதி கடன் தள்ளுபடின்னு சொன்னீங்க. இப்போ அதை நிறைவேற்றினார் உங்க தலைவர் விஜய். அப்போ அம்மாவும் விஜயும் ஒண்ணா? அதே போன்று காவிரி பிரச்சனைக்கு அம்மா உண்ணாவிரதம் இருந்தாங்க சார். உண்ணாவிரதம் இருந்து அதே போன்று 2011 ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நடுவர் நீதிமன்ற தீர்ப்பை அரசு இதழில் வெளியிட வைத்தவர் புரட்சி தலைவி அம்மா. இன்னைக்கு நீங்க அதே காவிரி பிரச்சனைக்கு உங்களுடைய தலைவர் வாயே திறக்க மாட்டார். அவர் எதுக்குமே வாய் திறக்கிறதில்ல, அது 2வது விஷயம். ஆனா இதுக்கு ஏதாச்சும் வாய் திறங்க. அம்மா செஞ்சாங்க சார். இதுதான் அம்மாவும் இவங்களும் ஒண்ணா? அதே போன்று 2016 234 தொகுதிகளிலும் இரட்டை இலையை நிக்க வைத்து தனி மெஜாரிட்டியில 136 இடங்களை தனி மெஜாரிட்டியில வென்று காட்டியவர் புரட்சி தலைவி அம்மா. உங்களை மாதிரி தீய சக்தின்னு சொல்லிட்டு அந்த தீய சக்தி திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகளையே சேர்த்துக்கிட்டு மைனாரிட்டியா இருந்த உங்க ஆட்சியை அந்த கூட்டணியை சேர்த்திட்டு ஆட்சி அமைக்கல அம்மா. என்னைக்கும் திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க, திமுக கூட காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க அம்மா. அதே மாதிரி அம்மாவும் விஜயும் ஒண்ணா? இதுல கம்பேர் கூட பண்ண முடியாது சார். அம்மா தான். தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்தியாவிலேயே ஆளுமை மிக்க தலைவி என்றால் அரசியலில் அது புரட்சி தலைவி அம்மா மட்டும்தான். அதுல விஜய் பக்கத்துல கூட வர முடியாது. இது நீங்க ஒரு நேரட்டிவ் செட் பண்றீங்க சார். அதாவது ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் விஜயும் ஒண்ணு, அதாவது இவங்க 2 பேரும் ஒரு இது அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணீங்க. நாங்க அது பல வீடியோ போட்டோம். ஒரே ஒரு இதுல நான் முடிச்சிட்டேன். எம்ஜிஆர் வாழ்ந்த ராமாபுரத்து தோட்டத்தின் கதவு மூடியதாக சரித்திரமே கிடையாது. உங்கள் தலைவர் விஜய் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பனையூரின் கதவு திறந்ததாக சரித்திரமே கிடையாது. கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர் பொன்மலச்செம்மல் புரட்சி தலைவர். இதை யாராச்சும் மறுக்க சொல்லுங்க. இப்போ அதை அப்படியே மாத்தி அம்மாவும் விஜயும் ஒண்ணு அப்படின்னு நேரடி சொல்றீங்க. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பொய் பேசினாலும் பொருந்துற மாதிரி சொல்லணும்னு சொல்லுவாங்க. அதே தான் திரு ஆதவ அர்ஜுனா அவர்களும் சொல்றோம். பொய் பேசினாலும் பொருந்துற மாதிரி பேசுங்க, நகைச்சுவையெல்லாம் பேசாதீங்க. அதே மாதிரி ஆதவ அர்ஜுனா சொல்றாரு, அதிமுக தலைமையின் மீது அதிருப்தியும் தலைமை மீது நம்பிக்கை இல்லாதங்காட்டி தான் எங்க கட்சி பக்கம் வராங்க எல்லாம் அப்படின்னு சொல்றாரு. அதிமுக தலைமை மேல் அதிருப்தியில தான் வராங்களா? உங்களுக்கு தெரியாதா? இப்போது வந்துட்டு இருக்கு. அதாவது ஒரு அதிமுக தொண்டன் கூட உங்க கட்சி பக்கம் வரல சார். உண்மையான விசுவாசம் மிக்க அதிமுக தொண்டன் ஒருத்தங்க கூட உங்க கட்சி பக்கம் வர கிடையாது. வந்தவங்களாம் யார் தெரியுமா? அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது அதிகாரமிக்க ஒரு பதவியில் இருந்தவங்களும் சரி, நல்லா சம்பாரிச்சவங்களும் உண்டு கொழுத்து போனவங்க தான் சார் உங்க கட்சி பக்கம் வந்திருக்காங்க. அவங்க எதுக்கு வந்தாங்கன்னு உங்களுக்கும் தெரியும், ஊருக்கே தெரியும். இப்ப அம்பாசமுத்திரம் இசக்கி சுப்பையா எதுக்கு உங்க கட்சிக்கு வந்தாருன்னு யாருக்கும் தெரியாதா? பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திரு ஜெயக்குமார் அவர்கள் எதுக்கு உங்க கட்சிக்கு வந்தார், ராஜினாமா பண்ணிட்டு உங்க கட்சிக்கு வந்தாருன்னு தெரியாதா? விஜயபாஸ்கர் ஸ்குவாட், அதாவது விராலிமலை விஜயபாஸ்கரும் சரி, கரூர் விஜயபாஸ்கர் எதுக்கு உங்க கட்சிக்கு வந்தாங்கிறதுக்கு ஊருக்கே தெரியும் சார். மறுபடியும் நீங்க ஆளுமை இல்லாத நம்பிக்கை, தலைமை மீது நம்பிக்கை இல்லாதங்காட்டி தான் உங்க கட்சிக்கு வந்தாங்கன்னு பொய் பேசிட்டு இருக்காதீங்க. எதுக்கு இந்த பொய் பேசுறீங்க? அதாவது எங்களுடைய தலைவர், எங்களுடைய பொதுச் செயலாளர் ஒரு சாதாரண அவருக்கு சினிமா கவர்ச்சி கிடையாது. உங்கள் தலைவர் ஒரு சினிமா கவர்ச்சியினால வந்தவர். எங்களுடைய தலைவர் சினிமா கவர்ச்சி. எங்களுடைய தலைவர் பொதுச் செயலாளர் எடப்பாடியாருக்கு சினிமா கவர்ச்சி கிடையாது. எந்த ஒரு கவர்ச்சியும் அவருக்கு கிடையாது. ஒரு விவசாய குடும்பத்தில் ஒரு விவசாயி மகனாக பிறந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராகி, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராகி, ஒரு அமைச்சராகி, முதலமைச்சராகி, கட்சியினுடைய தலைமை பொறுப்பான பொதுச் செயலாளர் பதவிக்கு வந்து ஆட்சியை இழந்த பிறகும் எதிர்க்கட்சி, ஆளுமை மிக்க எதிர்க்கட்சி தலைவராக சட்டமன்றத்தில் போராடி பல மக்கள் பிரச்சனைகளை ஆளுங்கட்சிக்கு எதிராக கொண்டு வந்து சட்டமன்ற தேர்தலில் அவர் தலைமையில் தான் இத்தனை சினிமா மோகத்திலையும் சரி, சினிமா இந்த 2026 தேர்தல் அப்படிங்கிறது ஒரு சினிமா கவர்ச்சினால அலை அடிச்சிருச்சு, சினிமா அலை அடிச்சிருச்சு. அந்த சினிமா அலையிலும் 234 தொகுதிக்கு போனார் சார். உங்கள் தலைவர் போனாரா? உங்கள் தலைவர் எந்த கட்சி தலைவரால் 234 தொகுதிகளுக்கும் சென்று தேர்தல் பிரச்சாரம் மக்களுடைய பிரச்சனைகளை பார்த்தாங்களா? எங்களுடைய தலைவர் போனார், எங்களுடைய ஆளுமை மிக்க தலைவர் போனார், எங்கள் தலைமை போனார். 234 தொகுதிகளுக்கும் சென்று சூறாவளி பிரச்சாரம் செய்து, தன்னுடைய வயதையும் பொருட்படுத்தாமல் சூறாவளி பிரச்சாரம் செய்து 53 இவர் தலைமையில தான் சார் 53 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயிச்சாங்க. எடப்பாடியார் என்ற ஒற்றை மனிதர் கோசம் தான் 53 சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிச்சாங்க. அப்படி வென்று காட்டியவர் தான் இன்னைக்கு நீங்க தலைமை சரியில்லைன்னு சொல்றீங்க. நீங்க யார் தலைமை சரியில்லைன்னு சொல்றதுக்கு? வெள்ளா அதிமுக தொண்டனும் எடப்பாடியார் அவர்களை தலைமையாக ஏற்று சரியான முறையில் பயணிச்சுட்டு இருக்கோம்.
வந்தவங்களை பற்றி போனவங்களை பற்றி எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. உங்கள் கட்சிக்கு வந்தவங்களை பற்றி எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அது வேஸ்ட் லக்கேஜ் தான் உங்கள் பக்கம் வந்தவங்க எல்லாமே. மறுபடியும் சொல்கிறேன், தாவேகா நிர்வாகிகளுக்கும் சரி, அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனாக்கும் சரி, எங்களுடைய தலைமையும் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியாரையும் நீங்கள் மரியாதை குறைவாகவும் சரி, தலைமை சரியில்லைன்னு பேசுனீங்கன்னா உங்கள் தலைமையை பற்றி நாங்கள் பேச வேண்டியது வரும்.